நியூஸ் ஜே நேயர்களுக்கு வணக்கம். இது சொல்லியடி நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் விருந்தினர் பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அண்மையில திருச்சியில திமுக மாநாடு நடைபெற்றது. மேடையில இருந்த பிரம்மாண்டம், அந்த ஏற்பாடுகள்ல இருந்த பிரம்மாண்டம் மக்கள் கூட்டத்துல இல்லை அப்படின்றத நம்மளால பார்க்க முடிஞ்சது. கூட்டம் வராதது என்ன காரணம் அப்படின்றத நீங்க பாக்குறீங்க? அதாவது 75லேருந்து 91 வரைக்கும் மாநில மாநாடே இவங்க பெருசாக நடத்தலை. அதுக்கு காரணம் அந்த ஒற்றை மனிதர் எம்ஜிஆர் அப்படின்னு ஒரு இது பார்த்தேன். இந்த தடவை இவர்களுக்கு பெரிய பிரச்சனை இந்த ஆட்சியை கண்டினியூ பண்ணணுன்றது. எப்போவுமே திமுக ரெண்டாவது தடவை கண்டினியூ ஆனதாக சரித்திரமே இல்லை. ஏன்னா ஒரு தடவை வந்தாலே அவங்க பண்ணுற சம்பவம்லாம் ஜனங்க ஏன் தான் பண்ணோம், ஏன் தான் தேர்ந்தெடுத்தோன்ற மாதிரி இருக்கும். இந்த தடவை இவர் பெருசாக ஒரு கூட்டணி அமைச்சிக்கிட்டு விடியல் தரப்போகிறேன்னு வந்தார். மிகப்பெரிய ஆதரவு இருக்கும். அதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 50% ஆதரவு இது வாக்கு சதவீதம். அதனால் கிட்டத்தட்ட 200 சீட்டுக்கிட்ட ஜெயிப்பாங்க அப்படின்ற அளவுக்கு பெருசாக எதிர்பார்த்தாங்க. ஆனால் அந்த அளவுக்கு இல்லை, மெஜாரிட்டி கிடச்சிது. ஏடிஎம்கே 10 வருஷம் ஆட்சிக்கு பிறகும், ஜெயலலிதா இல்லாத பிறகும், இவர்கள் அவ்வளவு பிரச்சனை பண்ண பிறகும் 75 சீட்டு அந்த கூட்டணி ஜெயிச்சுது. அதுக்கு பிறகாவது இவர் அதை உணர்ந்துருக்கணும். நம்ம பெரிய அளவு கிடையாது, ஒரு மாற்று. அதுலேயும் டிடிவி இருந்திருந்தாருன்னா கூடுதலாக ஒரு 20 சீட்டு 25 சீட்டு இவர்கள் இழந்திருப்பாங்க. அப்போ மெஜாரிட்டிக்கே இவருக்கு பிரச்சனையாக இருக்கும். இதெல்லாம் யோசிச்சுட்டு தான் பண்ணியிருக்கணும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த முதல்வரும் இல்லாத அளவுக்கு இந்த முதல்வர் எதையுமே தானே இயங்குகிற ஒரு ஏற்பாடு அவர்கிட்ட கிடையாது. அதிகாரிகள்னா சொல்கிறாங்களோ, ஸ்ட்ராட்டஜி டீம்னா சொல்லுதோ, அது பிரகாரம் செய்கிறதான். நீங்கள் அந்த மாநாடுக்கு போகும்போது அவர் அந்த ரேம்ப் வாக் போகிறாரு. தடவை ரேம்ப் வாக் போனதுக்கே பெரிய கிண்டலுக்கு ஆளானாங்க. இந்த டவலை தூக்கி போடுறது, டவலை இவர் சுற்றுறது. சிஎம் நிகழ்ச்சியில் யாரும் குறுக்க ஓடி சிஎம் கிட்ட வர முடியாது. கரெக்டாக? அதுவும் இவர்கிட்ட வரவே முடியாது. செட் பண்ண ஆளுங்க மட்டும்தான் வர முடியும். அப்போ இவர் ரேம்ப் வாக் போகும்போது, விஜய் போகும்போது இந்த மாதிரி 2-3 பேர் ரசிகர்கள் குறுக்க வந்துடுவாங்க, அவங்கள தூக்கி கீழெல்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி செட் பண்ணி ஒரு 2 பேரை வர வைக்கிறாங்க. மீறி அவர் அந்த இளைஞர் இவரை தொடுறாராம். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார், எக்ஸ்ட்ராவாக ஒரு பூங்கொத்தை தூக்கின்னு வந்துட்டார். இவர் அந்த பூங்கொத்தை வேறு வாங்கிடுவார். வாங்கிட்டு இது நம்ம சீன்லேயே இல்லையே, என்ன இதுன்னு பார்த்து தூக்கியில் போடுவார். அப்போ இந்த மாதிரி ஏற்பாடுகளில் கிண்டல் அடிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு அந்த மஃப்ளரை வாங்கி போடுறது, அவர் சின்ன ஒரு செல்ஃபி எடுக்கிறது, இதெல்லாமே காப்பி அடிக்கிறீங்க, எங்களை பார்த்து காப்பி அடிக்கிறீங்களேன்னு தாவேக்கால பயங்கரமாக சின்ன சின்ன பசங்களாம் கிண்டல் அடிச்சிருந்ததுங்க. இந்த நிலமையில் அந்த திருச்சி இதுலேயும் சேம் அதே தான். அந்த ரேம்ப் வாக்கம் எப்படி பண்ணுறாங்கன்னா, அவர் நடந்து எங்கே நிற்கணும், அந்த ஸ்கொயர்லாம் போட்டுச்சுக்கிறாங்க. அங்கே நிற்கிறாரு, இந்த புஸ்வானம் 4 சைடு இதாகுது, மறுபடியும் போகிறாரு. டவலை தூக்கி இந்த தடவை டவலை என்ன பண்ணிட்டாங்க, இவங்களே ஆல் செட் பண்ணிட்டாங்க சைடில். டவலை அவர் போன பிறகு லைட்டாக எறியணும். முன்ன தூக்கி சுருட்டிக்கிட்டிலாம் அடித்தானுங்க, அதனால் லைட்டாக எறியணும் அப்படின்னு அந்த மாதிரி செட்டப்லாம். இது எல்லாம் பண்ணவங்க கூட்டத்தை கொண்டு வந்தாங்களா பார்த்தீங்கன்னா, கூட்டம் நீங்கள் கேஎன் நேருக்கும் இவருக்குமே பிரச்சனை, சின்னவருக்குமே அங்கே பிரச்சனை. இந்த பரிவட்டம் கட்டத்துலேருந்து பல விஷயங்கள். நீங்கள் அவர் பேட்டிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சொரத்தே இல்லாமல் இருப்பார். கிட்டத்தட்ட அவருடைய பிரச்சனைகள் நெருங்கிக்கிட்டு இருக்குது. அவருக்கு எந்த நேரம் என்ன நடக்குன்னு தெரியாது. இந்த நேரத்தில் நீங்கள் நடத்தியே ஆகணுன்னொன்னே அவர் ஏதோ பண்ணுன்ற பொருளில் பண்ணியிருக்காரு. பெரிய அளவில் அந்த வரவேற்பு இல்லை. பேச்சு வழக்கம் போல் இவர் ஆட்சியுடைய சாதனைகள் பேசுகிறத விட்டுட்டு அவரை திட்டிகிட்டு இருக்காரு. யாரை? ஏடிஎம்கே திட்டுறாரு, என்டிஏ கூட்டணி திட்டுறாரு, குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை திட்டுறாரு. இதில் என்ன சொல்கிறாரு, அதிமுக கூட்டணி இல்லை என்டிஏ கூட்டணி, இந்த கூட்டணிக்கு பேர் வைக்கிறத விட உங்களுக்கு பிரச்சனைங்க அப்படி இப்படின்றாரு. இவர்கள் கூட்டணிக்கு என்ன பேர்? இண்டி கூட்டணியா, சமூக நீதி கூட்டணியா, அல்லது திமுக கூட்டணியா? இது வரைக்கும் சமூக நீதி கூட்டணி தங்கியா பேசியிருப்பாங்களா? ஏன்னா அவங்களுக்கே ஒரு வெக்கம். சமூக நீதி கூட்டணின்னு பேசுனா தூய்மை பணியாளர்களை இன்னை வரையும் கதற விட்றோம், ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு தனி சட்டம் அந்த மாதிரி விஷயம் கொண்டு வரல, லாக்அப் டெத்து, குறிப்பாக பட்டியலின இளைஞர்கள், அவர்களுக்கு எதிரான அந்த லாக்அப் டெத்தில் இப்போ இறந்து போன பையன் கூட ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த பையன். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்குறதும் கூட இருக்கவங்களுக்கும் சங்கடம். யார்? திருமாவளவன் போன்றவர்களுக்கும் இடதுசாரிகளுக்கும். அப்போ இது எப்படி சமூக நீதி கூட்டணி ஆகும்? அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் இவர் தடுமாறிக்கிட்டு எதையாவது பேசிக்கிட்டு இது பண்ணுறாரு. அதனால தான் கூட்டம் அந்த
பெரிய அளவுக்கு இல்லை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அந்த ஸ்பீச்சில் கூட எப்படி பண்ணுறாருன்னா, அதிமுகனுடைய 2016லேருந்து 2021 வரைக்கும் ஆட்சி காலத்தையும் 2021லேருந்து இந்த 26 வரைக்கும் திமுக ஆட்சி காலத்தையும் கம்பேர் பண்ணுறாரு. அப்போ வந்து திமுக ஆட்சி காலத்தில் தான் வந்து நிறைய முதலீடுகள் வந்ததாகவும் நிறைய சிப்காட் தொழில் மையங்கள் உருவாக்கப்பட்டதாகவும் இந்த மாதிரி நிறைய சொல்கிறாரு. அதெல்லாம் உண்மைதானா சார்? அவர் அறியாமல் ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறாரு. போன 2021 எலெக்ஷனில் இவர் பெருசாக பேசுனது 4.5 லட்சம் கோடி ரூபா முதலீடு வந்ததாக சொல்கிறாங்க. அது எல்லாமே போய் பேப்பரில் இருக்குன்னு பயங்கரமாக பேசினார். ஆதாரம் கொடுங்க அது இதுன்னு. வெள்ளை அறிக்கை விட வேண்டாமா அப்படி இப்படின்னு அன்றைக்கி பேசும்போது சொல்கிறாரு, அவங்க வந்து 4.5 லட்சம் கோடி ரூபா தான் கொண்டு வந்தாங்க, நாங்கள் 12 லட்சம் கோடி ரூபா வரைக்கும் கொண்டு வந்திருக்கோன்னு. அப்போ அவர் அறியாமல் 4 லட்சம் கோடி வந்தன்றதை ஒத்துக்கிறாரு. ஒன்று. ரெண்டாவது, இவர் கேட்ட அந்த வெள்ளை அறிக்கையை இவர்கிட்ட கேட்குறாங்க. இன்னை வரைக்கும் 36 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சது அப்படின்றாரு. 36 லட்சம் பேர்னால் எப்படி, எங்கே, எந்தெந்த மாவட்டத்தில் என்னென்ன தொழில்களுக்கு வெள்ளை அறிக்கை கொடுங்க. 11 லட்சம் கோடி ரூபா முதலீடு வந்ததுன்றீங்களே, எங்கெங்கே எப்படி எப்படி வந்திருக்கு, என்னென்ன கம்பெனி முதலீடு வந்திருக்கு, இது எதாவது வெள்ளை அறிக்கையாக கொடுங்கன்னா கொடுக்கல. அன்புமணி ராமதாஸ்லாம் கிட்டத்தட்ட ஒரு புக்கே போட்டார். இவர் வெள்ளை அறிக்கை அந்நிய முதலீடுகள் சம்மந்தமாக என்னென்ன இது மொத்தமே 1 லட்சம் கோடிக்கும்குள்ளே அதில் 37,000 கோடி ரூபா என்னமோ தான் நேரடி முதலீடு. மற்றதெல்லாம் இங்கே இருக்கிற கம்பெனியை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. இங்கே இருக்கிற கம்பெனி கூட்டு போய் துபாயில் புதுசாக போட்ட மாதிரி போட்டாங்க, இருக்கா அந்த மாதிரி. அப்போ அந்த இது வந்து இவ்வளோ தான் உங்களுது. 1 லட்சம் கோடிக்குள்ளே வேலை வாய்ப்புன்றது பார்த்தீங்கன்னா ஒரு 70,000 80,000 தான் இருக்கும், பெரிய அளவில் கிடையாது. நீங்கள் சொல்கிற அந்த 11 லட்சம் 36 லட்சம் பேர்லாம் கிடையாது அப்படின்னு அவர் போட்டு விவாதத்துக்கு கூப்பிட்றாரு. இவங்க அங்கே போக தயாராக இல்லை. ஆனால் மேடையில் உட்காந்துட்டு சேனலில் உட்காந்துக்கிட்டு இந்த ஆதரவு ஆட்களை விட்டுக்கிட்டு ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கிறது. நேற்றும் கிட்டத்தட்ட அதே தொனில் தான் பேசுகிறாரு. 2016 21 எடுக்கிறாரு, ஏன் 11 16 எடுக்க மாட்டேங்கிறாரு? சரி, 16 21 எடுக்கிறாரு. அதில் குறைந்தபட்சம் இவர் அன்றைக்கி இப்போ இன்னொரு இதில் பேசியிருக்காரு, 3 கோடி லிட்டரு பால் உற்பத்தி ஆகுது, அதான் 4.5 கோடி ஆக்கணும்னு. அவங்கள பீரியடில் எவ்வளோ பால் உற்பத்தி ஆச்சு, எவ்வளோ பால் கொள்முதல் பண்ணாங்க, ஆவின் எந்த நிலமையில் இருந்தது, இந்த பீரியடில் எப்படி இருக்குது, ஒவ்வொரு துறையுமே அவர்கள் பீரியடில் எப்படி இருந்தது, இப்படிலாம் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணாலே இவர் இதை. அதனால தான் அந்த கம்பேரிசனுக்குள்ளேயே வராமல் நேரடியாக மத்திய அரசு வஞ்சிக்கிறது, பாஜக உள்ளே வந்துடும், டெல்லிக்கும் தமிழகத்துக்கும் தான் போட்டி, தமிழகம் வீழ்ந்தால் டெல்லி தான் உள்ளே வந்துடும், இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காரு. இல்லை, அதே கூட்டத்தில் என்ன சொல்கிறாருன்னா, திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை வந்து ரத்தே பண்ண முடியாது, அதை எப்பவுமே கேன்சல் பண்ண முடியாது. உரிமை தொகையாக இருக்கட்டும், விடியல் பயணமாக இருக்கட்டும், புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், அதே மாதிரி தான் அதிமுக ஆட்சியிலும் தாலிக்கு தங்கமாக இருக்கட்டும், இல்லை லேப்டாப் திட்டமாக இருக்கட்டும், அம்மா குடிநீர் திட்டம், இந்த மாதிரி ஏகப்பட்ட திட்டங்கள், உணவகம், அம்மா உணவகம், அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டோம். அதெல்லாமே இப்போ கேன்சல் பண்ணிட்டு பண்ணுவோம், தைரியமாக பண்ணுவோம், கவலையப்பட மாட்டோம். ஆனால் எங்களை இதை கேன்சல் பண்ண மாட்டோன்றான். நீங்கள் ஒரு நல்ல திட்டம்னா அந்த திட்டத்தை டெவலப் பண்ணுற வேலையை பார்க்கணும். காமராஜர் மதிய உணவு திட்டத்தை யோசிக்கிறார், கொஞ்ச நாள் பண்ணுறாரு, அப்புறம் முடியல. அதற்கு பிறகு இவர்கள் வந்து உட்கார்ந்து ஒன்றும் பண்ணவே இல்லை. எம்ஜிஆர் வந்து வந்த பிறகு சத்துணவு திட்டமாக கன்வெர்ட் பண்ணுறாரு. சத்துணவு திட்டம் பெரிய அளவில் பேசப்படுது. அதற்கு பிறகு வர்றவங்க ஒவ்வொருத்தர், எம்ஜிஆரே கிட்டத்தட்ட 87 வரைக்கும் இருந்துட்டார். அதனால் அது திட்டம் வந்து டெவலப்மெண்ட் ஆகுது. 89 இவர் வந்த பிறகு ஒரு வருஷம் தான் இருக்கார். 91 இவங்க அதில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறாங்க, முட்டை அது இதுன்னு. அப்போ 96 பிறகு இவர் வந்துட்டு அதில் ஒன்றும் கை வைக்கவே முடியல, அது அப்படியே டெவலப் ஆகிட்டே வருது. அதே மாதிரி எம்ஜிஆர் கொடுத்தது இலவச காலனி, இலவச சீருடை, இலவச புத்தகங்கள், சைக்கிள், அது வந்து சைக்கிளாலாம் கன்வெர்ட் ஆகுது ஜெயலலிதா பீரியடில். அப்போ மாணவர்களுக்கான அந்த மாதிரி விஷயங்கள், அதோடைய எக்ஸ்ட்ரீம் தான் மடிக்கணினி. அதே மாதிரி பெண்களுக்கான பெண்கள் மாணவிகள் இவர்களுக்கான அதோடைய எக்ஸ்ட்ரீம் தான் அந்த இது தாலிக்கு தங்கம். அதில் 2 திட்டம், டிகிரி இல்லாதவங்களுக்கும் டிகிரி வாங்கினவங்களுக்கும். அப்போ இந்த மாதிரி விஷயம் தொழிலாளர்களுக்கு ஏழைகளுக்கான ஒரு இதுன்றது தான் அம்மா உணவகம், இந்த மாதிரி திட்டங்கள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இவர்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் சிறப்பாக பார்த்துக்குவோம். இவர் ஆட்சி பொறுப்பேற்ற நாள் வில்லிவாக்கத்தில் அம்மா உணவகத்தை அடிச்சுன்னு இருக்கிறாங்க. அப்போ இருக்கா, நேரடியாக இவரே பதில் சொன்னார், அவர்கள் சஸ்பெண்ட் பண்ணப்படுவார்கள், அம்மா உணவகம் சிறப்பாக படும், கூடுதலாக ஐயா உணவகம் திறப்போம். ஐயோ உணவகம் ஆயிடுச்சு, அம்மா உணவகம் இல்லை, எதுவும் இல்லை, ஐயோ உணவகமாக இப்போ இருக்குது. 30 பேர் வேலை செஞ்ச இடத்துல இப்போ 10 பேர் வேலை செய்கிறாங்க. சோறை போட்டு இட்லியை வச்சுட்டு நீட்டினா என்ன
சாம்பார் கேட்டால் சாம்பார் கிடையாது, இட்லி மட்டும்தான் இருக்குன்ற லெவலுக்கு இன்றைக்கி போய்கிட்டு இருக்குது. அதே மாநாட்டில் சார் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதே திமுக தான் 1999 2000 காலகட்டத்தில் வந்து பாஜகவோட கூட்டணி வச்சு தமிழகத்துக்குள்ளே கொண்டு வந்தவங்க. ஆனால் இன்னைக்கு வந்து பாஜக வந்து எப்போவுமே தமிழகத்துக்குள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று. இன்னொன்று வந்து பாஜக வந்து தமிழகத்தை வஞ்சிக்குது, எதுக்குமே நிதியை கொடுக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் சொல்கிறாரு. பொதுவாக நிதி தரலன்றதே இவர்கள் அளந்து ஊற்றுறது, கொஞ்சம் கூட கூச்சனாச்சு இல்லாமல். என்ன விஷயம்னா, ஜிஎஸ்டி அதற்கும் மத்திய அரசுக்கும் சம்மந்தம் இல்லை. ஜிஎஸ்டி கவுன்சில் தனியாக இருக்குது. அதில் மாநில நிதி அமைச்சர்கள் எல்லோரும் இருப்பாங்க, தலைமைச்சர்கள் எல்லாருமே இருப்பாங்க, நிதித்துறை செயலெல்லாம். இவர்கள் தான் கூடி மொத்தமாக இவர்கள் தான் முடிவெடுப்பாங்க. ஓகே. அப்போ குறைக்கிற முடிவையும் தமிழ்நாடு உட்பட, தமிழ்நாடுடைய நிதியமைச்சர் தங்கந்தனரசு, நிதித்துறை செயலர் அவர் உதயச்சந்திரன் உட்பட எல்லாரும் போய் இதே மாதிரி எல்லா ஸ்டேட்லேயும் உட்காந்து இப்படி குறைக்கலான்னு முடிவெடுத்து குறைக்கிறாங்க. இதனால் யாருக்கு லாபம்னா பொதுமக்களுக்கு லாபம், சிறு குறு தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம். விலைவாசி குறையுது. அங்கே முடிவெடுத்துட்டு வசதியாக வெளியில் வந்துட்டு என்ன பேசுகிறாங்க, ஜிஎஸ்டியில் வரியை இது பண்ணிட்டாங்க, பாதியாக குறைச்சிட்டாங்க, வருவாய் போச்சு, திட்டமிட்டே பண்ணுது அப்படின்னு. இவங்களை நீங்கள் எதில் கொண்டு போய் சேர்ப்பீங்க? சாதாரண மக்களுக்கு தெரியாத விஷயங்களை நேராக அடிச்சு விட்டுறது. உள்ளே பூந்து கேள்வி கேட்டிங்கன்னா மாட்டிக்குவாங்க. பார்க்குறவன் புதுசாக பார்க்குறவன் நம்புவான். சரிங்க சார். இப்போ அண்மையில் ஒரு இஷ்யூ நடந்தது. கோவிலில் வந்து லிஃப்ட் ஒர்க் ஆகாமல் அமைச்சர் சேகர் பாபு வந்து ஒருத்தரை அடிக்கிற மாதிரியான ஒரு காட்சிகள்லாம் வெளியாச்சு. அதை எப்படி பார்க்குறீங்க? சுவாமிமலை கோயில் 3.2 கோடி செலவில் 2 லிஃப்ட்டு 20 பேர் கொள்ளளவு கொண்டது அப்படின்னு. லிஃப்ட்டு எனக்கு தெரிஞ்சு 13 பேர் இருக்கும், அதான் பார்த்துருக்கேன். 20 பேர்னா ரொம்ப பெரிய லிஃப்ட்டு மாதிரி. அது தொடக்க விழா இவர் போய் இது பண்ணுறாரு. லிஃப்ட்டு கதவுலாம் மூடி, மொத்தமே ஒரு 7 பேர் 8 பேர் தான் இருக்காங்க லிஃப்ட்டுக்குள்ளே. லிஃப்ட்டு பார்த்தா ஒர்க் ஆகலை, கதவு திறக்குது, லிஃப்ட்டு ஒர்க் ஆகலை, வெளியில் வர்றாங்க. அவர் முதுகில் தட்டு கோபமாக இது பண்ணிட்டு போகிறார். இதே அண்ணாமலை விமர்சனம் பண்ணி போட்டிருந்தார், 3.2 கோடி செலவே ஆகாது, நீங்கள் சொல்கிறீங்க, அப்படியே பண்ணியும் லாஸ்ட்டில் லிஃப்ட்டு ஒர்க் ஆகலை, இப்போ என்ன தான் நடக்குது? இவர் அந்த கோவத்தில் அவரை போட்டு முதுகில் அடிக்கிறாரு அப்படின்லாம் அண்ணாமலை விமர்சனம் பண்ணியிருந்தார். அதுக்கு இன்றைக்கி சேகர் பாபு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. நான் வந்து அமைச்சர் வந்து என்ன நடைமுறை பண்ணணும் ஒழுங்காக பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் முதுகில் தட்டிட்டு போனார், ஒரு இதுவாக போனார், அதை அடிச்சேன்னு போட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் இந்த இது வந்து உபயதாரர்கள் ஏதோ 2 ஜுவல்லரி இந்த இதெல்லாம் நேம்லாம் போட்டிருக்காரு, அவங்க தான், நாங்கள் மேற்பார்வை மட்டும்தான் அப்படின்னு. அப்போது மறுபடியும் அண்ணாமலை கேட்குறாரு. அதுக்கு போட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. வீடியோப்பா இப்போ லிஃப்ட்டு ஒர்க் ஆகுது, அது 13 பேர் கொள்ளளவு கொண்ட லிஃப்ட்டு தான், 20 பேருன்றதே பொய், இப்படிலாம் போட்டிருக்காரு. லிஃப்ட்டு ஒர்க் ஆகுதுன்னு போட்டிருக்காரு. ஆனால் லிஃப்ட்டு ஒர்க் ஆகுதுன்னா இப்போ நீங்கள் எப்படி எடுத்து போடுவீங்க? லிஃப்ட்டுக்குள்ளே போயிட்டு வந்து லிஃப்ட் ஒர்க் ஆகுது, லிஃப்ட்டு ஓப்பன் பண்ணி உள்ளே ஆளுங்க போய் இது பண்ணி லிஃப்ட்டு மேலே போகிற மாதிரி இது பண்ணி மறுபடியும் மேலே இருந்த ஆட்கள் வந்து இறங்கி லிஃப்ட்டு கீழே அந்த சைட் பட்டன் காமிச்சு இறங்கி திறந்து எல்லாம் வெளியே வர மாதிரி அப்படி தானே விஷுவல் போடுவாங்க. ஒரு 5 பக்தர்களை நிற்க வச்சு லிஃப்ட்டு எப்படி ஆகா ஓக, சாமியை கூட அவங்க அவ்வளோ புகழல, அந்த லிஃப்ட்டை அப்படி புகழ்கிறாங்க, ஆகா ஓக வேறு லெவலுங்க ஒர்க் ஆகுதுங்க அப்படின்னு. அப்போ லிஃப்ட்டு ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை நீங்கள் விட்டால் அதை தானே போடுவாங்க அவங்க சாட்சியா. ஆனால் முன்னாடி பக்தர்கள் 5 பேர் நிற்க வச்சு போடுறாங்கன்னா அப்போ இன்னும் ஒர்க் ஆகல, அந்த மாதிரி தான் காமிக்குது. அதையும் அண்ணாமலை சுட்டி காமிச்சு மறுபடியும் போட்டிருக்காரு. இதுனா இது. ரெண்டாவது, முதல்ல என்ன சொன்னீங்க, அறநிலைத்துறை, நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க, உபயதாரர்ன்றீங்க. என்ன தான் நடக்குது? அப்போ இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் எத்தனை உபயதாரர்கள், அது அறநிலைத்துறை நீங்கள் எப்படி இது பண்ணுவீங்க, கணக்காட்டுவீங்க? இதுக்கு முன்னாடி நடந்ததுலேருந்து எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு அறிக்கையை வெளியிட தயாரா அப்படின்னு இவர் கேட்டு போட்டிருக்காரு. அதனால் இந்த விஷயத்தில் கூட இவர்கள் ஒரு சரியான ஒரு இதை பண்ண முடியல அப்படின்றதான் அதை பார்க்குறோம். ஓகே சார், நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை செலவழித்து கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி சார். நேர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.